Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் தோல் உரித்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்க ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு நம்ம பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு லைட் ப்ரௌனாக வந்துட்ட பிறகு எடுத்திங்கன்னா சுவையான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இதை நீங்கள் ஈவினிங் டைம் குழந்தைங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துட்ட பிறகு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஈஸியான ரெசிபியெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.